வணக்கம், ரூபா கண்ணன். இன்னைக்கு நம்ம சென்னா கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சென்னா கிரேவிக்கு தேவையானது சிலது வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் முதல்ல அரைச்சி வறுத்து எடுத்துடலாம். இது முதல்ல நம்ம தீ பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். நம்ம மசாலா சேர்க்கறதுனால இந்த காஞ்ச மிளகாய் 2 தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் இது தேங்காய் பவுடர். இங்கே தேங்காய் கிடைக்காததுனால தேங்காய் பவுடர் தான் கிடைக்கும். இந்த தேங்காய் பவுடர் இந்த 2 நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். இது 2 நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது வதக்கி எடுத்துடலாம். முதல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி வதக்கி அரைச்சி கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் தேங்காயை எண்ணெயில் வதக்கி எடுத்தேன். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் கிரேவிக்காக எடுக்கிறேன். இதிலே காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். காஞ்ச இதுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் வந்தால் வதங்கிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக தான் வெங்காயம் சேர்க்குறோம். கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வரும். தேங்காய் வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி அது நல்லா அழகாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். அதுக்காக வெங்காயமும் தேங்காயும் சேர்க்குறோம். இது 2வது சட்டியில் வதக்கிறதுனால கொஞ்சம் வதங்கினா போதும். இதை எடுத்துடலாம். அந்த தேங்காய் பவுடரை கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், வதக்கிறது தானே. இந்த தேங்காய் பவுடரை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் தேங்காய் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம இது போடுறதுனால வெங்காயம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் ஜாஸ்தி சேர்த்தா நல்லது இல்லைல்ல உடம்புக்கு, அதனால தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கி இது பவுடருங்கிறதுனால உடனே ஒரு செகண்டில் ஆயிரும். நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். ஆயிட்டு இதை இப்போ நான் கேஸ் அணைச்சிட்டேன். இதையும் சேர்த்து போட்டு இப்போது இதை வதக்கினதில் இருக்குது. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அது கூட இந்த இஞ்சி பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். தேங்காவையும் அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் அரைச்சி பார்க்கலாம் எப்படி அரைஞ்சிருக்குன்னு. தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சி எடுக்கணும். நல்ல ஓரளவு விழுதாயிட்டு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இன்னொரு தடவை. அரைச்சி எடுத்துட்டேன். தேங்காய் வத்தல் 2 வத்தல் தேங்காய், 1 உள்ளி, இவ்வளோத்தையும் வறுத்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி வறுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அரைச்ச விழுது. அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் வேணும் தாளிக்கிறதுக்கு. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதுன்னா 2, பெரிய தக்காளி 1 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன்.
கடுகு தாளிக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், இது கரம் மசாலா. அந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மெயினானது கொண்டக்கடலை. கொண்டக்கடலை வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பு கலர் கொண்டக்கடலை ரொம்ப ஹெல்தி. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம் கூட இதில் இருக்குது. இது வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வந்து தோலோடு நம்ம சாப்பிட்றதுனால ஃபைபர் வர நிறைய இருக்குது. இது ரொம்ப ஹெல்தி. நீங்கள் இதை அவிச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலையும் எடுத்துருக்கேன். தண்ணி, எண்ணெய், இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தவா எடுத்துக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் அது வெடிக்கட்டும். சூடானில் தான் வாங்கினேன். இது வந்து எவர் சில்வர் கோட்டிங் உள்ள இருக்கு. 3 கோட்டிங் இருக்கு. வெளியுமே எவர் சில்வர் தான். உள்ள என்ன கொடுத்துருக்கான்னு தெரியல. 3 கோட்டிங் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. இது வெளியே வந்து எவர் சில்வர். இது ரொம்ப ஹெல்தியான தவா. உண்டாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதில் கீரை வதக்குறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதில் கொஞ்சம் வெடிக்கட்டும், நம்ம போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கிரேவிக்கு எப்போவுமே கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் இந்த பச்சை வாசம் இருக்கக்கூடாது. அப்போ கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கணும். வதக்கிக்கலாம் நம்ம. இந்த தவா கொஞ்சம் பழைய தவா தான். முன்னாடி இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நல்ல யூஸ்ஃபுல், நல்ல யூஸ் ஆகுது. ரொம்ப நல்ல தவா. கொஞ்சம் ஆகட்டும், பொன்னிறமாக ஆகட்டும். இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, இந்த கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆகும். இன்னும் 2 நிமிஷம் ஆகும் வதங்கி வர. வெங்காயமே ஹெல்தி தான். டயட்டுக்கெலாம் வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. வெங்காயமே ரொம்ப நல்லது. வெங்காயம், தக்காளியுமே நல்லது. லிச்சார இன்க்ரீடியன்ட்லாம் நல்லது. கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். ரொம்பியும் பொன்னிறமானாலும் டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் மீடியம் சைஸில் பார்த்துக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு, தக்காளி வதங்குறதுக்கு 2 உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். போட்டு நல்லா வாடை போகிறது வரை நல்லா வதக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
மசாலாவும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நான் கண் பார்வைக்கு வச்சு தான் போடுவேன். எனக்கு அளவுலாம் 1 கிலோக்கு இவ்வளவு, 2 கிலோக்கு இவ்வளவு, 3 கிலோக்கு அந்த மாதிரிலாம் போடுறது இல்லை. நான் கண் பார்வை வச்சு போடுறது. இது நீங்கள் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரைப்பு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வதங்கி இருக்கு கொஞ்சம். இதில் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச விழுது, வெங்காயம், தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், இதை அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இன்னும் வதக்கணும் கொஞ்சம். இது வதக்கிதான் இவ்வளோ நல்ல கிரேவி ஆகிட்டு இது நல்லா வதங்கி எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான நல்ல கொஞ்சம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கினா அந்த மசாலா கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் கம்மி போட்டுக்கலாம். இது போட்டுக்கலாம். இது வதக்கிட்டு இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. இது வந்து அவங்க தான் இது பண்ணுவாங்க. இப்படி அரைச்சிலாம் பண்ணுவாங்க. இன்னொரு நாள் இதே கொண்டக்கடலை வச்சு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. கொண்டக்கடலை குழம்பு கத்திரிக்காயெல்லாம் போட்டு. அது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி. இது அடுத்தது கொண்டக்கடலை சேர்த்துலாம் ஓரளவுக்கு வதக்கிட்டு 2 நிமிஷம் வேணால் வதக்கிக்கலாம். நல்ல அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த வாடை போய் இது கிடைக்கும். இப்போ கொஞ்சம் இந்த கலர் மாறிட்டுல நல்ல ஒரு மஞ்சள்லாம் நல்ல கிரேவி வந்துட்டுல என்ன இதில் கொண்டக்கடலை சேர்க்குறேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே கொண்டக்கடலை அவிக்கும் போது அவிச்ச கொண்டக்கடலைனால நம்ம போட்டிருந்தேன் உப்பு. இதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நான் வந்து அவிக்கும் போது உள்ள தண்ணி, குக்கரில் வச்சு அவிச்சதுல தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வரும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணலாம். நல்ல கிரேவி மாதிரி இருக்குது. இந்த கொண்டக்கடலையில் இவ்வளோ மசாலாவும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்புலாம் பிடிச்சிட்டு அந்த மசாலா அந்த கிரேவி பிடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சு வேக விட்டுறலாம். இது கொஞ்சம் சுண்டு இந்த தண்ணி கொஞ்சம் திக்காக வர்றது வரை கொஞ்சம் 15 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா திக்காகிட்டு கிரேவி தண்ணி சத்து தண்ணியெல்லாம் அந்த கிரேவியோட சேர்த்து நல்லா திக்காக ரெடி ஆகிட்டு 10-15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ரெண்டாவது நான் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொண்டக்கடலை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் எடுத்திருக்கேன். என் பையனை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்திருக்கேன். என் பையனை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். என் பையன் பேர் ரிஷப். இந்த வாரம் ரிஷபா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கு பார்த்தேன். கடலையோட அது நல்லா இருக்கும்.
தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி, வணக்கம், நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி.